வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ நம்ம வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 டீட்டெயிலாக பார்க்குறோம். வீடியோட எண்டில் தனி மனிதனுக்கு உண்டான ராசி பலன் என்பது வேறு, உலகளாவிய மாற்றங்களை பற்றின அந்த பிளானரி பொசிஷன் டோட்டலாக அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் நான் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாப் 10 கமெண்ட்ஸ் நம்ம வந்து 12 பண்ணிட்டோம். அது யார் யாரெல்லாம் ஒரு நேம் லிஸ்ட்டையும் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். நடக்கக்கூடிய டிரான்சிட்டில் மெயின் வந்து சுக்கிரன் வந்து உச்சமடையும் அண்ட் அதோட ராகு கன்ஜெக்ஷனாக இருக்குது. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான ரிசல்ட்டை தரப்போகுதுன்றது தான் ஹைலைட் ஆகும். மற்றபடி மற்ற டிரான்சிட் நிறைய இருக்குது. அதை பேஸ் பண்ணி பிப்ரவரி மாதத்தை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். lifehoroscope.in. ஸோ இந்த ஒரு சைட் மட்டும் தான் நம்மளுது. நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பொதுவாக உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் ஒரு லக் ஆக்டிவேட் ஆகும். அது வந்து நீங்கள் எப்படி வேணால் பயன்படலாம். சில பேருக்கு நேம் சேஞ்ச் பண்ணால் லக் வருது, ஒரு சிலருக்கு ஜெம் ஸ்டோன் லக் வருது, ஒரு சிலருக்கு வந்து அவங்க வந்து பண்ணுற ப்ரேயர்ஸ், அவங்களோட பிரார்த்தனைகள், ஒரு சிலருக்கு மந்திரம் கை கொடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய மெடிடேஷன் கை கொடுக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெமெடி வேணும். ஸோ அதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்காம அதை பற்றி சொல்ல முடியல. இந்த ஒரு பொதுவான ஒரு ப்ரிடிக்ஷனில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு பாருங்கள். நம்ம இப்போ வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷம். ஸோ பிப்ரவரி மாதம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து வக்ர நிவர்த்தி அடையும். உங்களோட ராசிநாதன் வந்து செவ்வாய் முதல் ராசி. அவர் வந்து ரொம்ப பலகீனமான இடத்துல இருக்காருன்னு பார்த்தா 3rd ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கார். வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ரம்னா வந்து உங்களுக்கு வந்து ரெட்ரோகிரேட் ஆகிருக்கும். இந்த மாதம் வந்து மிடில் வந்து உங்களுக்கு நிவர்த்தி அடைஞ்ச உடனே அவர் டைரக்ட் மோஷனில் உங்களுடைய மைண்டில் என்னென்னலாம் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பம் இருந்தோ அதெல்லாம் நீக்கிடுவார். அடுத்தது குரு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 2nd ஹவுஸ் தான் பொசிஷன் எடுத்திருக்கு. 2ஆம் இடத்துல வந்து குரு இன்னும் வாக்கு சார்ந்த பலமாக வச்சுருக்கார். மற்ற கோள்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்குது. சுக்கிரன் மட்டும் கரெக்டாக 12th ஹவுஸ்க்கு வந்துடும். ஸோ மேஷம் இந்த வருடத்தில் எல்லா கிரகங்களும் இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் உங்களுக்கு 12ல் வந்து தான் நகரும். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன அலர்ட் தான் கொடுக்குறேன். மேஷம் 12ஆம் இடம் விரயம். அது விரயம், அலைச்சல், செலவு அப்படின்னு இருக்குது. அது எந்த அளவுக்கு அதை வந்து சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ண முடியுமோ கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். முதல்ல இந்த மாதத்தில் பிப்ரவரியில் சுக்கிரன் வரார். பொருளாதார சம்மந்தப்பட்ட முக்கியமான பிளானட் வந்து வீனஸ், சுக்கிரன் தான். 2 கூடியவன் 7 கூடியவன். 2ங்கிறது உங்கள் குடும்பம், 2ங்கிறது உங்களுடைய வருமானம், உங்களுடைய சேமிப்பு, 7ங்கிறது உங்களுடைய கலஸ்திரம், பர்டிகுலராக உங்களுடைய லைஃப் பார்ட்னர். ஸோ இதில் குறிப்பாக ஆண்களுக்கு, மேஷத்தில் பிறந்த ஆண்களுக்கு சுக்கிரன்னா அவங்களுடைய மனைவியை குறிக்கும். இது பெண்களாக இருந்தாங்கன்னா அந்த சுக்கிரன் வந்து அவங்கள தான் குறிக்கும். இருந்தாலும் மேஷத்தை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் சுக்கிரன் 12th ஹவுஸில் போகும்போது கோபத்தாபங்களை கொண்டு வரும். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு நல்லா இருக்கார். சுக்கிரன் 12th ஹவுஸில் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. ஆனால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்ணதுனால இது எப்படின்னா ஒரு செயின் லாக் மாதிரி. இப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு விரயத்தை சுக்கிரன் கொண்டு வருது. அதை எப்படியாவது ஒரு வகையில் வந்து இன்கமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை தடுக்கிறதுக்கோ குரு உதவி செய்யும். அப்படி தான் இந்த மேஷத்துக்கு இந்த மாதம் இருக்கும். மற்ற கோள்களை எடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஆஃப் February புதன் வந்து மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறிடுவார். மறுபடியும் 28th ஆஃப் February புதன் சுக்கரனோட இணைஞ்சிருவார் மீனத்தில். சூரியன் 13ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சது தான், மிட் ஆஃப் எவ்ரி மந்த்து. ஸோ சூரியன் சனியோட புதனோட கிட்டத்தட்ட 13லேருந்து 28ஆம் தேதி 3 கிரகம் ஒன்றா ஒரு ட்ரிப்பிளாக இருக்கும். 3 கிரக கூட்டணின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்குது. மேஷத்துக்கு அப்போ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். கரியர் அண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் சனி அதே இடத்துல தான் இருக்குது, நெருங்கிட்டு இருக்கு. தயாராக இருங்க. அதோட மெயினாக கவனக்குறைவாக இருக்காதீங்க. மேஷத்தை சேர்ந்த ராசிகளை சேர்ந்த ஒரு எம்ப்ளாயாக நீங்கள் இருக்கீங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல அடி எடுத்து வைக்கிறது சுக்கிரன், பொருளாதார கிரகம். அடுத்த அடி எடுத்து வைக்க போகிறது சனி, ஒரு தொழில் கிரகம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. பொருளாதாரம், தொழில், இந்த இடத்துல தான் நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அதில் குறிப்பாக வந்து ஒரு ப்ரைவேட் கன்சல்டன்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கலாம். இந்த 12 அப்படிங்கிறது அலைச்சல், நெருக்கடி, ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓவர் ஒர்க் ப்ரெஷர், இது மாதிரிலாம் சூழ்நிலை வரலாம். இது லைஃப்பில் எல்லாருக்குமே நடக்கிறது தான். இந்த டைமில் உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் வந்து முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சமாளிக்கிற விஷயத்தை பற்றி யோசிங்க. இப்படி நடந்துடுச்சு அப்படி நடந்துடுச்சு அதை பற்றி ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணாதீங்க. அதை எப்படி சமாளிக்கலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக ஒர்க் பண்ணலாம்.
அதே மாதிரி மேஷத்தை சேர்ந்த தொழில் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸில் இருக்கீங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா வரவை விட செலவுகள் வந்து திடீர்னு அதிகரிக்கிற மாதிரி தெரியும். ஸோ உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா செலவை வந்து எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம், எப்படி கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருக்கலாம், தேவையில்லாத செலவை எப்படி குறைக்கலாம், நிறைய விஷயங்களை வீண் செலவை எப்படி மினிமைஸ் பண்ணலாம். இது ஃபேமிலிக்கும் பொருந்தும். ஸோ அது மாதிரி நீங்கள் யோசிக்கிறது நல்லது. அதே மேஷத்தை சேர்ந்த அரசு சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து என்னென்னா அந்த சனி 12ஆம் இடத்துல வரும்போது நிறைய சோதனைகளை கொண்டு வரும். குறிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த பொறுப்பு, நீங்கள் இருக்கக்கூடிய இடம், அதில் உள்ள அந்த அந்த வேலையை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக ரொம்ப சின்சியராக பர்ஃபெக்டாக பங்க்சுவலாக கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. சனி 12th ஹவுஸ்னால் என்னென்னா 12னா கால் பகுதி அப்படின்னா என்னென்னா நீங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது தடங்களாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பயப்படணும், உங்களுக்கு தடையை கொண்டு வரும். நீங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது இடையூறாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் யாருக்கோ கடன் பட்டிருக்கீங்க, அதை திருப்பி செலுத்தலை, நீங்கள் யாருக்கோ ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் யாருக்கோ இன்னலை கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் யாருக்கோ கஷ்டம் கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் பயப்படணும். அப்படி இல்லைனா பயப்பட தேவையில்லை. ஏன்னா சனி 12th ஹவுஸ்னால் என்னன்னா கால் பகுதியை பிடிக்கிறாருன்னு அர்த்தம். விரயத்துக்கு ரெடி பண்ணுறாரு, காலை வாரி விடுறாரு, இல்லை காலை சறுக்கி விடுறாருன்னு அர்த்தம். அப்போ யார் அதில் வந்து விழுவாங்க, யார் ஏற்கனவே அது மாதிரி பிறரை வந்து விழ வச்சாலும் அவங்க தான் விழுவாங்க, மற்றவங்க விழ மாட்டாங்க. இந்த புரிதலோட மேஷத்தில் நீங்கள் வந்து அந்த புரிதலோட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. பாசிட்டிவாகவும் இருங்க. மெயினாக நான் சொல்கிறது மறுபடியும் ஃபினான்ஸ் அண்ட் ஜாப் அண்ட் கரியர் இதில் மட்டும்தான் கவனம். மற்ற ஏரியாலாம் பரவாயில்ல. ஃபேமிலியை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும். மேஷம் சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல ராகுவோட தொடர்பு. அதனால் ஒரு குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவியுடைய உறவு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புரிதல், இதெல்லாம் ஒரு சில கசப்பான அனுபவங்கள், தேவையில்லாத கருத்து மோதல்கள்லாம் திடீர்னு அப்படியே வரும். அதை வந்து பெரிதுபடுத்தாதீங்க. ஏன்னா இந்த சமயத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் சோதிக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து துணையாக இருக்கிறது தான் நல்லது. அதை வந்து பெரிதுபடுத்தி அதை வந்து ரொம்ப மோசமான விளைவில் கொண்டு போகக்கூடாது. அடுத்தது நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, மேஷத்தை சேர்ந்த நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே உங்களுக்கே சம்டைம்ஸ் வந்து ஒரு அவசரத்தில், வேகத்தில், ஒரு குழப்பத்தில் என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோன்னு நமக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு தேவை அமைதி. அந்த அமைதிக்கு தேவை வந்து உங்களுக்கு பொறுமை, அமைதி, சகிப்புத்தன்மை. தியானம் பழகுங்க. அமைதியான முறையில் யோசித்து ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு முன்னாடியும் சொல்கிறதுக்கு முன்னாடியும் அதை வந்து செயல்படுத்துறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. யார்கிட்டையாவது ஆலோசனை கேளுங்க, இல்லை உங்களுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர்களோ இல்லை உறவுகிட்டோ பேசுங்க. அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுங்க. அதனால தான் முடியுன்றது என்னோடய கருத்து. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சொல்கிறது மாணவர்கள். மேஷத்தை சேர்ந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சனி வந்து நெருங்குறார். அண்ட் பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 12th ஹவுஸில். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு எளிமையான மாணவனாக, ஒரு மாணவியாக உங்கள் முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா, பயிற்சி வந்து இது வரைக்கும் ஒன் டைம் ப்ராக்டிஸ் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இனிமேல் கண்டிப்பாக மினிமம் 3 times நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி வரும். அப்போது 7th சனி உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குதா நிறைய பேர் கேட்பாங்க. என் பையனுக்கு வந்து 7th சனி 10th +2 என்ன நடக்கும் நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த மாதிரியான ஒரு முக்கியமான எக்ஸாம் பீரியடெல்லாம் வந்து 7th சனி வரும்போது அவங்களுக்கு வந்து சடனாக ஹெல்த்லேயோ கான்சன்ட்ரேஷன்லையோ சின்னதாக சில பேருக்கு பயம் வரும். ஒரு சிலருக்கு மெமரி வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்காது. சம்டைம்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சப்போர்ட் இருக்காது. இதுதான் 7th சனியோட சோதனை. இந்த சோதனை யார் சாதனை ஆக்குவாங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய கதைகள் படிச்சிருப்பீங்க. சில பேர் வந்து தெரு விளக்கில் வந்து படித்து அதுலேயே பெரிய ஆளானவங்க உண்டு. ஏழ்மையிலையும் படித்து பெரிய ஆளானவங்க உண்டு. நீங்கள் நிறைய சாதனையாளர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையிலேருந்து மேலே வந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது மேஷத்துக்கு என்ன மெசேஜ் அப்படின்னா, மாணவர்களாக இருக்கிற நீங்கள் ஒரு முறை மொத்தம் ப்ராக்டிஸ் பண்ணி இது வரைக்கும் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக சக்ஸஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது உங்களுடைய டேலண்ட் ப்ளஸ் உங்களுடைய நாலேஜ் ப்ளஸ் உங்களுடைய குட் டைம். இந்த முறை டைம் வந்து எப்படி வருதுன்னா உங்களை சோதிக்கிற மாதிரி வருது. ஸோ உங்கள் ப்ராக்டிஸை ஒரு 3 times பண்ணுறது நல்லது தான். அப்படி தான் என்னோட சஜஷன். எதையுமே கான்ஃபிடென்ஸாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக ரிசல்ட்ஸ் நல்லா வரும். அடுத்து நான் சொல்ல போகிறது பெண்கள் இல்லத்தரசிகள். அதாவது மேஷத்தை சேர்ந்து இருந்தீங்கன்னா, நீங்கள் மேஷ ராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறீங்க அப்படின்னா, மனம், உங்களுடைய உடல், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சூழ்நிலைகள் இது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி தான் நடக்கும் அப்படின்னு இல்லை. நீங்கள் நினைக்கிறதுக்கு சில விஷயங்கள் மாறாமல் நடக்கலாம்.
சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி கூட உங்கள் சூழ்நிலையில் வரலாம். ஒரு சிலருக்கு ஒரு சில வீணான செலவுகள், விரயங்கள் அப்படியும் வரலாம். இதெல்லாம் இருக்கிறதுனால மனம் தளராமல், இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். இந்த காலம் அப்படி வருதுன்னும் போது தட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். சேமிப்பு வரும்போது சேமிக்கப்படும், செலவு வரும்போது செலவு வரும். உறவுகள் தானாக வந்து பாராட்டுவாங்க, உறவுகள் தானாகவே பேசாமையும் போவாங்க. இது இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு, சரி பரவாயில்ல, கடவுள் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதை உணர்ந்து நீங்கள் வந்து யாரையும் கோபிக்காமல், யார் மேலேயும் வருத்தப்படாமல், யாரையும் திட்டாமல், யார்கிட்ட சண்டை போடாமல் அமைதியாக நீங்கள் கடந்து போங்க. இந்த அமைதியாக கடந்து போகிறது உங்களுக்கு மேலும் எந்த விதமான தவறையும் செய்ய வைக்காது. ஸோ அதை அமைதியாக கடந்து போயிட்டீங்கன்னா அது தானாகவே சரியாகும். இதுதான் என்னுடைய மெசேஜ் February 2025. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து ஏதாவது செய்கிற பிளான்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி வைங்க. இருக்கிற லைஃப்பை அழகாக லீட் பண்ண முடியுது அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது இனிமேல் நல்லது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன். இது வந்து நிறைய பேர் என்னை கேட்டாங்க, இது வந்து நீங்கள் ஒரு பொதுவான பலன் வந்து எங்களுக்கு ஒரு 50% மேட்ச் ஆகுது, சம்டைம்ஸ் 80% மேட்ச் ஆகுது, பட் சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிற ராசிக்கு மேட்ச் ஆகாமல் லக்னத்துக்கு மட்டும் மேட்ச் ஆகுது அப்படியும் சில பேர் கேட்டிருக்காங்க. சில பேர் நீங்கள் ராசிக்கு சொல்கிறது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஒவ்வொரு முறையும் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு முறை அந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு ராசி என்பது ஒரு மனிதனுடைய மனநிலை. அந்த மனநிலையை பேஸ் பண்ணி தான் உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலை, அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிரான்சிட் அப்சர்வ் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அண்ட் நான் ஒன் மோர் பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா முறையும் உங்கள் லக்னம் என்ன, அது உங்கள் விதி, அந்த விதியின்படி உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அதன்படி உங்களோட ராசி என்ன, அதற்கு இந்த பலன்கள் எப்படி பொருத்தணும், அது நீங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண தான் புரியும். ப்ளஸ் தசா புக்தி, என்ன தசா என்ன புக்தி, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுக்கும் மேட்ச் ஆகும். இது நான் கொடுக்குற பொது பலனை அதோட நீங்கள் எப்பயாவது லைஃப்பில் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, லக்னத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, ஹாரோஸ்கோப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ராசியை வந்து ஃபாலோ பண்ண ஈஸி. பொதுவாகவே உங்களுக்கு ராசி பலன் வந்து எப்படி தொடர்படையுது அப்படிங்கிறத ஒரு 3 to 6 months 3 மாதத்துலேயே தெரிஞ்சிடும். 6 மாதங்கள் வரைக்குமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அது என்ன நடக்குது லைஃப்பில், அந்த அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், பொருத்திக்க முடியும். அடுத்தது வந்து எல்லாருடைய நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு வந்து நட்சத்திர ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையை பற்றியே நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். அது கேட்க கேட்க உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை எப்படி, எந்தெந்த வயசில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 50 to 60% உங்களுக்கு மேட்ச் ஆகும். அந்தளவுக்கு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய ரிசர்ச் பண்ணியும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியை பற்றியும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். திருமணம் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் மேட்சிங்கை பற்றியும் கொடுத்துருக்கோம். நியூமராலஜி கொடுத்துருக்கோம். வாஸ்து, வீடு வாங்குறது, வாடகை வீடு போகிறது, இல்லை வீட்டுக்குள்ளேயே எப்படிலாம் என்ன சரி பண்ண முடியும், இது எப்படி ஒரு பாசிட்டிவாக இருக்க முடியும், அதுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை வாஸ்துலையும் கொடுத்துருக்கோம். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில். ஹாரோஸ்கோப் வந்து நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. நிறைய பேர் சொன்ன காமனான கமெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப எளிமையாக இருக்குது, ஈஸியாக புரியுது, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் பேசுகிறீங்க, ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரிடிக்ஷனை வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் பேசணும்னு நினச்சா இன்னும் அது ஒரு மாதிரி அந்த சப்ஜெக்டுக்குள்ளான வார்த்தைகள் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும், பேசினா புரியாது. நான் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு ஒரு சகோதரனாக, ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி ரொம்ப ஈஸியாக தான் நான் பேசுகிறேன். அது உங்களுக்கு எளிமையாக புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்களும் வந்து அதை இன்னும் நல்லா பெட்டராக புரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா, லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேஸில் நான் எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக சில டேர்ம்ஸை வந்து நான் வந்து அது ரொம்ப கலோக்கியலாகவும் பேசி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். அதனால் அந்த ஒரு அடிப்படையான புரிதலோடு நீங்கள் ஆஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக ரொம்ப நல்லா அதை வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து பயன்படுத்த முடியும். அதோட மெயினாக எல்லோரும் கேட்டாங்க, இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் எதுக்கு பார்க்கணும், இது பார்க்காம வாழ முடியாதா? கண்டிப்பாக வாழலாம். இது பார்க்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இது பார்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்ச்சூன் ஹாரோஸ்கோப்பில் இருக்குது, உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல, லைஃப்பில் எந்த ரூபத்தில் வரும்னு தெரியல, யார் மூலிமா வரும்னு தெரியல, எந்த டைமில் வரும்னு தெரியல, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஆஸ்ட்ராலஜியில் ஒரு சின்ன பாயிண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது, ஒரு டைமில் வந்து அந்த மாதிரி வருது, அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுனால அந்த நெகட்டிவை நம்ம கட் பண்ண முடியாது, அதுலேயும் தப்பிக்கிற வழியை தேடலாம். இதுதான் ஆஸ்ட்ராலஜியில் இன்னொரு பேசிக்கான விஷயம். அப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யறதுக்கு முயற்சிகளும் அது ரொம்ப ஃபாலோஅப்பாக இருக்கும். ஸோ ஓவராலாக இதை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் வந்து டோட்டலாக வேறு. அந்த உலகளாவிய இப்போ மாற்றங்களை வந்து இந்த February மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகுது.
இது ஆக்சுவலாக பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ராகு யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ இந்த சுக்கிரனோட சேரும்போது பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துரும். எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்க. பட் அதுவே தோஷமான ராகுவாக இருந்தால் அந்த சுக்கிரனோட சேரும்போது அது சம்டைம்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடு நெகட்டிவான ரிசல்ட்ஸையும் சம்டைம்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் ஓவராலாக அப்படி ஜென்ரலாக எடுத்துக்காமல் உங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பைன் பண்ணி பாருங்கள். அதில் ராகு தோஷம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு தோஷம் இருந்தால் மட்டும்தான் சுக்கிரனுடைய காம்பினேஷன் வந்து குளோபலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து என்ன மாதிரி தத்துவம்னா மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் உடல் அமைப்பில் வந்து வயிறு பகுதியில் அடி வயிறு பகுதி, அதே மாதிரி நம்மளுடைய பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்டலாம் அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டது. ஸோ இப்போ ராகு இந்த சுக்கிரன் இந்த காம்பினேஷன் வரும்போது இது சம்மந்தப்பட்ட உபாதைகள் உபத்திரவங்கள்லாம் வரதுக்கு சகஜம். மீனத்தில் சுக்கிரன் ராகு கன்ஜெக்ஷன் ஆகுது. அப்போ என்னென்னா ஒரு சில தேவையில்லாத ஒரு அவசர கோபதாபங்கள் இதெல்லாம் வந்து அந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷனில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது உலகிலேயே பொதுவாக நான் சொல்கிறேன். சரி, இது வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் கொடுத்தேன். இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி டாப் 10 கமெண்ட்ஸில் இப்போ டாப் 12 செலக்ட் பண்ணிட்டோம். அவங்க யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் நான் இப்போ ரீட் பண்ணுறேன் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட. அண்ட் எல்லாரும் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தீங்க. உங்கள் பெரிய சப்போர்ட் எப்பவுமே இருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ அந்த கமெண்ட்ஸில் செலக்ட் பண்ணி எங்கள் டீம் எல்லாம் டோட்டலாக ரிசர்ச் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் எடுத்தாங்க. அதில் ஃபில்ட்ரு பண்ணி சில பேருக்கு மெசேஜ் கொடுத்தோம். ரிப்ளை கொடுத்தவங்களில் 12 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னு நம்ம படிக்கிறேன். கே அர்ச்சனா நாமக்கல்லேருந்து, அப்புறம் டாக்டர் வின்சி பால்ராஜ் ஆவடி சென்னை, ஜி கோகிலா அவங்க வந்து நாமக்கல், உமா மோகன் அவங்க வந்து பெங்களூர், எஸ் பார்கவி திருச்சிராப்பள்ளி திருச்சி, ஹரீஸ்வரன் சேலம், விவேக் ஹாரிஸ் சென்னை, என் ஜெயலக்ஷ்மி சென்னை, ஹரிஹரன் மும்பை, ஐ திங்க் வி ஷாம் சுந்தர் சென்னை, எஸ் ராஜலக்ஷ்மி பொள்ளாச்சி, கே பாபு சென்னை. இதில் வந்து ஒரு சிலர் வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து தான் இருக்காங்க. ஸோ அவங்கள கம்யூனிகேட் பண்ணும்போது சொன்னது என்னென்னா லோக்கலில் வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் ஒரு முறை கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ யாரை நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பேரை சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.